டெய்லி ஹவுஸ் கிளீனிங்னு சொன்னால் ரொம்ப ஈஸினான்னு எல்லாருமே நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது ஒரு முடியாத சைக்கிள். மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணுனா நைட் வரைக்கும் முடியாது. நீங்கள் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நானுமா? காலையில் அலாரம் அடிக்கும், ஆனால் நம்ம பாடி ஆல்ரெடி டயர்டாக தான் இருக்கும். இன்றைக்கும் அதே ரொட்டினா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மால் தாட் வரும். கிச்சனில் போய் பார்த்தா சிங்க் ஃபுல்லாக வெசல்ஸ். நைட்டே இதை வாஷ் பண்ணியிருந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு வேலை ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு. சரி, ஸ்வீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போதே நம்மளோட குழந்தைங்க, ஃபேமிலி அங்கே இங்கேயும் நடந்து போயிட்டு அதை மிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியும் க்ளீனிங் ஒரு ஒர்க் இல்லை, அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், முடியாத ப்ராசஸ்னு. ஹவுஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் க்ளீன் பண்ணலனா என்னடா இது இவ்வளோ மெஸ்ஸு அப்படின்ற ஒரு கொஷின் வரும். க்ளோத்ஸை வாஷ் பண்ணி காய வச்சு ஃபோல்ட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தான் தெரியும் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு. சம்டைம்ஸ் காஃபி குடிக்க கூட நேரம் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் டைம்னு எல்லாம் ரெடியாக இருக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு டைம் ஒதுக்கும். சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவோம், ஆனால் மைண்டில் ஒரு கில்ட் வரும். இன்னும் இது பண்ண வேண்டியது இருக்குது, அது பண்ண வேண்டியது இருக்குது. ரெஸ்ட் எடுத்தாலும் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க ஃபீல் வராது. பிகாஸ் நம்ம பிரெயின் ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் யோசிப்போம் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு வேல்யூ இருக்கான்னு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த வீடு நடக்கிறதே நம்மளால தான். ஸோ பர்ஃபெக்டாக வீடு மெயின்டைன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. நம்ம தாங்க டயர்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். டெய்லி டீப் க்ளீன் பண்ணலை, ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் க்ளீனிங் ரூல் ஃபாலோ பண்ணேன். ஒரு நாள் ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்ப் கேட்க பயப்படாதீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுதுல, ஸோ இந்த ரொட்டீனை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது 10 மினிட்ஸ் க்ளீனிங் ரூல். ஹால் க்ளீன் பண்ணினா 5 மினிட்ஸில் சூப்பராக இருக்கும். ஆனால் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் டாய்ஸ், குஷன், ஸ்நாக்ஸ் ஃபுல் மெஸ்ஸு. எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்தால் க்ளீன் பண்ண விட மாட்டாங்க. மெஸ் தான் ஃபாஸ்ட்டாக ஆகும். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மார்னிங்கில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. சோஃபா குஷன்ஸு கரெக்டாக வைப்போம். ஸோ டேபிளை க்ளீன் பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் டாய்ஸ் எல்லாமே ஃப்ளோரில் கிடக்கும். ரிமோட் எங்கே போச்சுன்னே தெரியாது. குஷன்ஸ் கீழே கிடக்கும். கிட்ஸ் ஹாப்பியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு சைடில் ஹாப்பியாக இருந்தாலும், ஆனால் நம்ம எப்போ க்ளீன் பண்ணுறதுன்ற அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு ஒரு சைடு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சைடு வீடு இப்படி ஆகுதுன்னு இரிட்டேட்டும் ஆகும். சம்டைம்ஸ் நானுமே கோவத்தில் கற்றுவேன், கொஞ்சம் க்ளீனாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அகைன் சேம் ஸ்டோரி தான் கண்டினியூ ஆகிட்ருக்கோம். அப்போ தான் புரிஞ்சுது கிட்ஸ் இருக்க வீட்டில் பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. க்ளீன் பண்ண விட என்ஜாய் பண்ணுறது தாங்க முக்கியம். ஸோ அப்போ தான் நான் ஒரு சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணேன். 10 மினிட்ஸ் க்ளீனிங் ரூல்னு. டெய்லி ஃபுல் ஹால் க்ளீன் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். இன்ஸ்டன்ட் டைமர் போட்டுக்கோங்க. டைமர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். குஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். டாய்ஸ் ஒரு பாக்ஸில் போடுங்க. டேபிளை வைப் பண்ணுங்கள். அது போதும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிட்ஸ் கூட இன்வால்வ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஸோ 10 மினிட்ஸ் கேம்னு சொல்லுவாங்க. யார் ஃபாஸ்ட்டாக டாய்ஸை கலெக்ட் பண்ணுறது, குஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. அப்போது என்னாச்சுன்னா க்ளீனிங் ஒரு ஒரு ஒர்க் மாதிரி தெரியல, அது ஒரு கேம் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதுதாங்க இங்கே பிக்கஸ்ட் சேஞ்சு. இப்போது ஹால் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் மேனேஜபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ் இருக்காது, கிட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. நானுமே லைட்டாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் வீடு மியூசியம் இல்லைங்க, இது ஒரு லிவிங் பிளேஸ். கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, மெமரிஸ் க்ளீனாக இருக்கணுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த 10 மினிட்ஸ் ரூல். ஸோ நான் 10 மினிட்ஸ் டைமர் போட்டு இந்த ஹாலை க்ளீன் பண்ணிட்டேன். இது போதுமே, மேனேஜபிள் தானே. அடுத்து வாங்க கிச்சனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைமர் போடலாம். மார்னிங்கில் கிச்சனுக்கு போன உடனே சிங்க் ஃபுல்லாக வெசல்ஸ் இருக்கும். ஸ்டவ் மேலே ஸ்டெயின்ஸு, பிளாட்ஃபார்மில் ஸ்மால் ஸ்பில்ஸு. இன்றைக்கும் இதே தானான்னு ஒரு ஃபீல் வரும். காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ப்ரிப்ரேஷன், ஒரு சைட் குக்கிங், இன்னொரு சைட் க்ளீனிங். ஆனால் என்ன பண்ணாலும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகவே மாட்டேங்குது. என்னோடய வீடு கிச்சன் ரொம்ப குட்டி தான். இன்னுமுமே பயங்கரமாக மிஸ் ஆகும். பிகாஸ் குக் பண்ண உடனே மிஸ் வருங்க. ஸோ குக் எப்படி நம்ம குப்பையே ஆகாமல் எப்படி நம்ம குக் பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியாது. ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணும்போது உடம்பு டயர்ட் ஆகும். ஆனால் வெசல்ஸ் விழுந்துகிட்டே தான் இருக்கும். கிச்சனில் இருக்க வெசல்ஸை பார்த்தாலே சம்டைம்ஸ் மோட்டிவேஷனே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம்
என்ன பண்ணலாம், அப்புறமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வேலை நம்மளுக்கு டபுளாகவும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் நான் இந்த ஐடியாவை இதுக்கும் ட்ரை பண்ணலான்னு அந்த 10 மினிட்ஸ் கிச்சன் க்ளீனிங்கை போட்டேன். ஸோ 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவார்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஹாலை கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன்ல 10 மினிட்ஸ்க்கு, ஒரு சாக்லேட்டை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்காக இது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டோட ரிவார்டை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் கிச்சன் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் டைமர் போட்டுக்கிட்டு சிங்கில் இருக்க மெயின் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஸ்டவ்வை குவிக்காக வைப் பண்ணலாம். பிளாட்ஃபார்மில் இருக்க துணியை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், அது போதுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப டவுட் இருந்துச்சு, ஒரு 10 மினிட்ஸில் என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் சிங்க் வந்து ஓவர்லோட் ஆகலை, கிச்சன் ரொம்ப மெஸ் ஆகலை, மைண்ட் லைட்டாக இருந்துச்சு. ஃபுல் க்ளீன் இல்லைங்க, ஆனால் மேனேஜபிளாக இருந்துச்சு, அதுதான் முக்கியம். ஸோ கிச்சனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப அதிகம், ஆனால் நம்ம ஹெல்த், ரெஸ்ட் அதுவுமே முக்கியம் தானே. டெய்லி பர்ஃபெக்ஷன் வேணாம், டெய்லி கொஞ்சம் பண்ணினா போதும். இந்த 10 மினிட்ஸ் கொடுங்க, கிச்சனு க்ளீனாக இருக்கும், நம்ம மைண்ட் காமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ தான் பாத்திரம் டக்கு நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலும் அது மலை மாதிரி குமிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சிங்க் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே நம்ம பெரிய பெரிய வெசல்ஸ் போடும்போது 4 வெசல் போட்டாலுமே அது நிறைய வெசல் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த டைமர் போடும் போது நீங்கள் 5 நிமிஷம் அது வாஷ் பண்ணுறத வந்து ஒரு 2 மினிட்ஸில் வாஷ் பண்ணுவீங்க. ஒரு 4 வெசல் தான் இருக்கும், அதை வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு சிங்க் வந்து காலியாக இருக்க மாதிரி தோணும். ஸோ அந்த டைமருக்குள்ளே இந்த மொத்த வெசலுமே வாஷ் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. ஸோ மீதி நெக்ஸ்ட்டு உங்கள் ரொட்டீனுக்கு வரும்போது நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வைங்க. அப்போ வந்து மீதி இருக்க வெசல்ஸை வந்து அந்த டைமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் டே கிச்சனில் வந்து நிற்கிற மாதிரி தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 மினிட்ஸில் ஃபுல் 10 மினிட்ஸ் ஆகலை, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நான் வந்து ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இதில் வந்து நான் ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்படியே இருக்க டைமில் ஏன்னா கையோட சிங்கையும் சேர்த்து வாஷ் பண்ணிடலாம், இது தாங்க மோட்டிவேஷன் சொல்கிறேன். பாருங்கள், கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ பெரிய வேலை பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு பதிலாக இந்த டைமர் போட்டோமே நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ லைஃபும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டைமர் நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள், 11 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமர் போட்டோம். ஸோ இந்த டைமர் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்க்கும் போது ஒரு ஜஸ்ட் ½ அன் ஹவர் இல்லை 40 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைமர் போடலன்னா என்ன ஆகும்னா, ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம், இல்லை சாங் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஃபோனை நோட போகும்போது அதில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை ரீல்ஸ் வரும். அதை பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் ஓடிடும். அது எப்படி ஓடிச்சுனே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த 1 ஹவர் கிடச்சிருந்தா நம்ம வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கில்ட் வரும். அதுக்கப்புறம் டைம் வந்து ஒன்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு வராது. ஸோ போன டைமை வச்சு அதுக்கப்புறம் நம்ம கில்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த டேவே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, அன்ப்ரொடக்டிவாக ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதனால தான் நான் இந்த மாதிரி டைமர் வந்து செட் பண்ணுவேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நீங்கள் டைம் போராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் நீங்கள் டிவி போட்டு மியூசிக் போட்டுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 10 மினிட்ஸ் டைமை போட்டு நான் பெட்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். பெட்டை வந்து நான் ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுவேன் யூஸ்வல் டைம்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா டைமே இருந்தது ஆக்சுவலி. அதனால நான் என்ன பண்ணேன்னா, மிரர் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது. மிரர்லாம் வந்து பர்ஃபெக்டாக தொடச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கேம் போட்டதுலேருந்து தான் நான் இந்த மிரர்லாமே துடைக்கிறதுக்கு ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ நல்லா நீட்டாக தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 மினிட்ஸ் ரூல் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அது நான் ஒரு க்ளீனிங் ட்ரிக் மட்டும் இல்லைங்க நான் சொல்கிறது. கொஞ்சம் யோசிச்சா அது ஒரு மைண்ட் செட்டே, நம்ம மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணும். முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது நடக்காத விஷயம். அது ஃபுல்லாக எப்படிங்க ஒரு நாள்லேருந்து நைட் வரைக்கும் ஒரு வீடு எப்படி பர்ஃபெக்டாக இருக்க முடியும்? ரிசல்ட் என்ன தெரியுமாச்சு? டயர்டானேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். பசங்க மேலே ஸ்ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்ட் மேலே ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் இந்த வீடு க்ளீன் பண்ணாதனால தான் அந்த ரீசன்றதே நான் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இதனால தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே ஒரு கில்ட் வந்துச்சு. இன்னுமே முடியலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. என்னடா எவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் இது முடியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது வீடை மேனேஜபிளாக இருக்குங்க. நானுமே வந்து காமாக இருக்கேன். அதுதாங்க பிக்கஸ்ட்டு சேஞ்சு. ஸோ மொத்தமாக போட்டுட்டு என்னை ஸ்ட்ரெஸ் ஆகி கில்ட்டாகி உட்காரத்தை விட
விட அப்பப்போ இந்த டைமர் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரிக்கு. ஸோ அப்பப்போ டைமர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை முடிச்சிடுறோமா, வீடு வந்து நம்ம நல்லா மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். டைம் இருந்தால் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்றும் வரவே வராது. அதனால தான் இந்த 10 மினிட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கினேன். நான் எனக்குன்னு அதை ட்ரை பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், க்ளீனிங்னா வீடு மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட மைண்ட் கூட தான். கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போதே நம்ம மைண்ட் வந்து லைட் ஆயிரும். ஸோ மெஸ்ஸும் கம்மியாக தான் இருக்கும், தாட்ஸும் காமாக இருக்கும். ஸோ நான் இப்போ பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் நான் என்ன யோசிப்பேன்னா, இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே, நேற்றை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். அதுதாங்க ஈஸி. ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிறோம் க்ளீன் பண்ணுறதுல. இது முடிக்கணும், இதை முடிக்கணும், க்ளீன் பண்ணணும், இங்கே வேலை இருக்குது, இதை ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மிஷின் இல்லை, நம்ம வந்து ஒரு மனுஷனுங்க. டயர்ட் ஆகுறது நார்மல், பிரேக் எடுக்கிறது முக்கியம். இந்த 10 மினிட்ஸ் ரூல் எனக்கு என்ன டீச் பண்ணுச்சுன்னா, ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் பிக் சேஞ்ச் க்ரியேட் பண்ணும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்டை விட முக்கியம். நம்ம ஹெல்த்தும் ஈக்குவலாக முக்கியங்க. டெய்லி 10 மினிட்ஸ் கொடுத்தா வீடு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், கில்ட் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சின்ன லைன் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது என்னென்னா, ஃபுல்லாக பண்ண முடியலைன்னா கொஞ்சம் பண்ணுங்க, அது போதும். மொத்தமாக பண்ணாமே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது நான் ரொம்ப பவர்ஃபுல் லைனாக யோசித்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணுன்னா, நம்ம பண்ணுற இந்த டெய்லி ஸ்மால் ஒர்க்கு யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது இல்லைன்னா வீடு நடக்காது. ஸோ நாமளே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேணாம். 10 மினிட்ஸ் கூடங்க உங்களோட வீட்டுக்கும் உங்களோட மைண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சொல்வோம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை பார்த்தா 10 மினிட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குங்க. ஸ்க்ரால் பண்ண நேரம் இருக்குது, ஆனால் நமக்கு 10 மினிட்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிறோம்ல. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் லைஃப் ஈஸியாக இருக்கும். வீடு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் மைண்டும் காமாக இருக்கும். ஸோ மெஸ்ஸும் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்காது. அதுதான் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸிங்க. ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேஷன் இருக்கும்போதே க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் மோட்டிவேஷன் டெய்லி வருமா? வராது. ஸோ ஹேபிட் தாங்க டெய்லி வரும். இந்த 10 மினிட்ஸ் ரூல் போட்டிங்கன்னா மோட்டிவேஷன் இல்லைனாலும் நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும். இது வந்து ஒரு ஹேபிட்டாக பண்ணிக்கோங்க. டெய்லி 10 மினிட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், இன்றைக்கி கொஞ்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியம். அது நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணால் கன்ஃபார்மாக அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த 10 மினிட்ஸில் ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. கிட்ஸு நான் சொன்ன மாதிரி கிட்ஸையும் என்ஜாய் பண்ணி அந்த க்ளீனிங்கை வந்து ஜாலியாகுங்க. ஸோ வீடு க்ளீனாக இருக்கணும்னு, வீடு க்ளீனாக தான் இருக்கணும், ஆனால் நம்ம ஓவர் டயர்டாக ஆகக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ நைட் வந்து ஒரு சின்ன ரீசெட் பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப நிறையவே இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸு, செல்ஃப் கேர் எல்லாமே பண்ணிக்கலாம். நைட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸு போட்டு ரீசெட் ரொட்டீன் பண்ணிக்கோங்க. நைட் ஆயிடுச்சு, நான் திரும்ப ஹாலு, கிச்சனு, பெட்ரூம்னா டக்குன்னு ரீசெட் பண்ணிட்டா நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக கிச்சன் உள்ள ஒரு எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண வரலாம். ஸோ அங்கங்கே ஸ்டவ்வில் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் இருந்தது, அதெல்லாமே அப்பப்போ தொடச்சி வச்சுட்டா நம்மளுக்கு இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்தந்த வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். சிங்க்குமே வந்து கொஞ்சம் வெசல்ஸ் இருக்க தான் செய்யும், அதுவுமே நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் நான் ஸ்டார்டிங் சொன்னப்பங்க, அடுத்த நாள் உள்ளே வந்து கிச்சனில் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ வெசல் இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட சிங்க்கு காலியாக இருந்துச்சுன்னா முன்னாடி டே விட நம்ம இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆயிருக்கோன்னு தானங்க அர்த்தம். ஸோ இதெல்லாமே தான் எனக்கு இந்த ரூல் வந்து ரொம்பவே பிடிக்க வச்சுது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஒரு சில டைம் நான் இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குமா, உள்ளே வந்து கேட்பாங்க, இன்றைக்கி என்ன வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குது, செம்ம சேஞ்சாக இருக்குது, செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரூல் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ இந்த ரூலை வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணுறவங்களா கூட இருந்திருக்கலாம்,
ட்ரை பண்ணுறவங்களா இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு பக்காவாக நம்ம படுக்கும்போது மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்கள். வேறு அதை விட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட கிட்ஸும் வந்து ஓகே, ஒரு வீடுனா இப்படி தான் க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களும் நம்மளோட சேர்ந்து குப்பை போடாமல் அவங்களும் நம்மளோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீடை வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க. அடுத்த நாளுக்கு நீங்கள் என்ன வந்து ஃபுட் எடுக்க போகிறீங்க அதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து டெய்லி வந்து நைட்டு வெந்தயம் சோக் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் குடிப்பேன். ஏன்னா பாடி ஹீட்டு குறைக்கும்னு. அந்த மாதிரி நம்மளை பார்த்துக்கிறதுக்காகவும் ஒரு டைம் கிடைக்கும். ஸோ நைட் வந்து கிச்சனையும் நல்லா செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு ஒரு பாட்டிலில் மட்டும் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு படுக்க போகலான்னு ரெடி ஆகிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக வீடு வேணாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மைண்ட் போதும். அதுக்கு 10 மினிட்ஸ் போதும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.